தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வடக்கு மாகாண ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி போராட்டம். யுத்தம் நாளைக்கே முடிவுக்கு வந்தாலும் பொருளாதார பாதிப்பு விரைவில் தீராது. அமைச்சர் நளிந்த விளக்கம். பாதசாரி கடவையில் மோதிய மோட்டார் சைக்கிள், வயோதிப பெண் பலி. வயிற்று பகுதியில் நுழைந்து வெளியே வந்த இரும்பு கம்பி, பதுளை வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை. மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள எரிவாயு விலை, வெளியான அறிவிப்பு. யாழில் மது போதையில் இருந்த காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள். ட்ரம்பின் பின்வாங்கலுக்கு மத்தியில் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது பாரிய தாக்குதல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலிடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 வருடத்திற்கு மேலாக வெளி மாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வருடா வருடம் இடமாற்ற சபையால் ஆசிரியர்களது இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 1/1/2026 அன்று வழங்கவென பட்டியலிடப்பட்ட இடமாற்றங்கள் இதுவரை ஒரு சிலரது சுயநலங்களுக்காக தடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது நமது உரிமைகளை திட்டமிட்டு பறிப்பதாக இருக்கிறது. நாம் கல்வி அமைச்சின் சுற்று நிருபத்துக்கிணங்க நமது சேவைகளை சரியாக செய்து முடித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் வழங்கப்பட்ட இடமாற்றம் இன்னும் நமக்கு கிடைக்காத நிலை இருக்கிறது என்றும் கூறியுள்ளனர். நமக்கு நீதி வேண்டும். அரசியலும் அதிகாரமும் நமது நியாயத்தை பறிக்கிறது. எனவே துறைசார் அதிகாரிகள் சுயநலவாதிகளின் சதிக்கு இடம் கொடுக்காது நமது உணர்வுகளை மதித்து நீதியை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு போர் நாளைக்கே முடிவுக்கு வந்தாலும் எண்ணெய் உற்பத்தி உட்கட்டமைப்புகள் மீது ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் ஒரே இரவில் நீங்கிவிடாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய நெருக்கடி நிலை தணியும் வரை மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படும் துறைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு நிதி அமைச்சர் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். மின்சார விநியோகங்களை துண்டிக்கும் எண்ணம் தற்போது அரசுக்கு இல்லை என்று கூறிய அவர், விலைகள் அதிகரித்த போதிலும் மின்சாரம் மற்றும் எரிபொருளை தடையின்றி வழங்குவதே அரசின் பிரதான நோக்கம் என்றார். யாழில் பாதசாரி கடவையூடாக வீதியை கடந்த பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் ஊர்காவற்றுறை புளியங்கூடல் பகுதியைச் சேர்ந்த நவரத்தினம் நவமணி என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 18ஆம் திகதி அவரது மகனும் அவரும் வல்வெட்டுத்துறையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் 22ஆம் திகதி அங்கிருந்து மீண்டு தமது வீடு நோக்கி வந்துள்ளனர். இதன்போது வள்ளிவெளி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று இருவரும் வழிபட்டுவிட்டு பாதசாரி கடவையூடாக வீதியை கடந்த நிலையில் நெல்லியடி பகுதியில் இருந்து மின்னல் வேகத்தில் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதியுள்ளது. இதையடுத்து அவர் உடனடியாக அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
முருங்கைக்காய் பறிக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி இரும்பு கம்பி உடலை துளைத்த நிலையில் மரண போராட்டத்தில் இருந்த ஒருவரின் உயிரை பதுளை வைத்தியசாலை வைத்தியர்கள் வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர். 37 வயதுடைய நபரொருவர் முருங்கை மரத்தில் ஏறி முருங்கைக்காய் பறிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக மரக்கிளை முறிந்துள்ளது. இதனால் அவர் கீழே இருந்த கான்கிரீட் மதிலொன்றின் மீது விழுந்துள்ளார். இதன்போது மதிலில் நீட்டிக் கொண்டிருந்த இரும்பு கம்பி ஒன்று அவரது வயிற்று பகுதியை துளைத்து முதுகின் வழியாக வெளியே வந்துள்ளது. மிகவும் ஆபத்தான நிலையில் அவர் பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டார். விபத்தின் தீவிரத்தை உணர்ந்த வைத்தியர் குழுவினர் உடனடியாக செயல்பட்டனர். அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி பாலித ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் முதலில் உடலுக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருந்த இரும்பு கம்பியின் ஒரு பகுதியை வெட்டி அகற்றினர். பின்னர் அவர் அவசர அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உடலின் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு உட்புறம் இருந்த இரும்பு பகுதிகள் முழுமையாக அகற்றப்பட்டன. மிகவும் நுணுக்கமாக இந்த அறுவை சிகிச்சையை செம்மையாக செய்து முடித்து அந்த நபரின் உயிரை மீட்டெடுத்த பதுளை வைத்தியசாலை வைத்திய குழுவினருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பாதிக்கப்பட்ட நபர் தற்போது தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். இந்த நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான லிட்ரோ எரிவாயு கையிருப்புள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் லிட்ரோ நிறுவன தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் எரிபொருள் விலைகள் பாரியளவில் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பருத்தித்துறையில் இருந்து மணற்காட்டிற்கு சுற்றுலா சென்றவர்களை சிவில் உடையில் நின்ற காவல்துறையினர் தாக்கும் காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் சில சுற்றுலா பயணிகள் பருத்தித்துறையில் இருந்து மணற்காட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இதன்போது குறித்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். சிவில் உடையில் மட்டுமன்றி மேலாடைகளே இல்லாது மது அருந்திய நிலையில் அங்கிருந்த காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரே இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காவல்துறையினர் திணைக்கள வாகனத்தில் சென்றுள்ளமை காணொலியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்த இருவர் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாதென அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு 2 எரிவாயு நிலையங்களையும் ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளால் நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இஸ்பஹானில் உள்ள ஹாவி தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டன என்று குறித்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவு சேதமடைந்தன என்றும் செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள ஹுர்ரம் ஷாஹார் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாயையும் இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.